உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்காங்கிறத எப்போ வச்சு நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்களா? சப்போஸ் செக் பண்ணது இல்லை, எப்படி செக் பண்ணாது தெரியலைன்னா அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபஸ்ட் உங்களோட ப்ரௌசர் எடுத்தவங்க அதில் வந்து UIDAங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வீக்கோடைய செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இங்கிலீஷுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆன ஆதார் நம்பர் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாகின் கொடுத்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். லாகின் கொடுத்து உங்களோட ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு OTP வரும். சப்போஸ் OTP வரலைன்னா உங்கள் நம்பரில் இல்லைன்னு அர்த்தம். இதில் செக் ஆதார் வேலிடேட்டிங்கிற இருக்கும், அதை கொடுத்துட்டு இதில் உங்களோட ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கேட்சா டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா என்னோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா மொபைல்னு போட்டு உங்கள் மொபைலில் லாஸ்ட் 3 நம்பர்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இதில் உங்களோட நம்பர் இருக்கான்னு பார்த்தவங்க, சப்போஸ் இல்லாத பட்சம் அது யாரோட நம்பர் இருக்குதுன்னு பார்த்தவங்க, அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட நம்பர் இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நம்பரே பதிக்காட்டாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மோஸ்ட்லி இதை பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் கேட்டு நீங்கள் இதை வந்து பதிவு பண்ணிவாங்க. சேம் டைம் உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ், புது ஃபோட்டோஸ் கொடுக்குறதா புது ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணிவோங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ரினியூவல் பண்ணிவோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக பண்ண வேண்டியது. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தானே பார்க்க வச்சுக்கலாம். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவோங்க.